ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டு மேரி எ மாஃபியா சிங்கிள் தட் பார்ட் 16 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயின் ஒத்த காலில் நின்றுப்பா. லுனாவை கண்டிப்பாக நான் ஸ்கூலில் சேர்த்தே தீர்வேன்னு. ஆனால் ஜங்குக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இருந்திருக்காது. ஒரு மாதிரி தான் உட்காந்துருந்துருப்பாரு. ஸோ அதோட இந்த படம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் கேட்டிருந்தீங்க ஜிமினோட எஃப்எஃப் வந்து ஏன் ஒரு மாதிரி இருக்குது, 2 பொண்டாட்டி அவர் 2 பேரையுமே வேணுன்றாரு, இது என்ன ஸ்டோரிலாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நல்லாவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பட் ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். போக போக ஸ்டோரி வந்து வேறு மாதிரி தான் போகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சொல்கிறீங்க வயலன்ஸ் நீங்கள் போடுற 3 சீரீஸ்லையும் இல்லை, வயலன்ஸ் இல்லாமல் நல்லாவே இல்லைன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, வயலன்ஸ் போடலாம் அப்படின்னு போட்டாலுமே ஏன்க்கா இவ்வளோ வயலன்ஸாக போடுறீங்க, வயன் பாவம் அப்படின்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் சாஃப்டாக போடுன்னு சொல்கிறீங்க. நான் என்ன தான் பண்ணுறது? அப்படி போட்டாலும் இப்படி சொன்னால், இப்படி போட்டாலும் இப்படி சொன்னால் எனக்கு சத்தியமாக மைண்ட் இல்லை. பட் கொஞ்சம் வயலன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் போகுது. பட் இருந்தாலும் எல்லாருமே ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி டல்லாக தான் சொல்கிறீங்க. ஓகே, மேபி என்கிட்ட மிஸ்டேக் இருக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் டேல வந்து நல்லா ஸ்டோரி போடுறேன். இப்போ கன்டினியூ பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 16. வயன், இதெல்லாம் நீ எதுக்காக பண்ணிகிட்ருக்க? நான் எதுக்காக அங்கே பண்ணிகிட்ருக்கேன்? நான் லூனாவோட நல்லதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். அவள் ஸ்கூலுக்கு போய் அவள் படிக்கணும், அவள் நாலேஜ் கொஞ்சமாவது இருக்கணும்ல, அவளும் லைஃப்பில் மற்ற குழந்தைங்க மாதிரி இருக்கணும்ல, அதுக்கு தான். இங்கே பார், எதுக்கு அவன்கிட்ட கேட்டேனா இல்லை அவள் தான் வந்து கேட்டாளா? ஏன் தேவையில்லாம நீயே எடுத்து பண்ணிகிட்ருக்க? உனக்கு என்னாச்சு? இந்த 2 நாளில் நான் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தோடனே உனக்கு என்ன கொம்பு முளைச்சிருச்சா? ஓவராக பண்ணிகிட்ருக்கா? உன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்க? உங்களால் நான் பார்த்தாலே பயந்து நடுங்குறாள் நீ. அப்படியே என்னை பார்த்தேன், கண்ணை பார்த்து அப்படி பயப்படுவேன். இப்போ என்ன பயம் இல்லையா அப்படின்னு ஓரட்ட கையை டைட்டாக பிடிச்சி கிட்ட இழுக்கும்போது வான் ஜங்கு கூட கண்ணை பார்த்துட்டு, இப்போயும் உங்கள் கண்களை பார்த்தா எனக்கு அந்த பயம் அப்படியே தான் ஜங்குக்கு இருக்குது அப்படின்றா. இந்த வார்த்தையை கேட்டதும் ஜங்குக்கு இன்னுமே முறைக்கிறாரு. அதுக்கு வான் ஜங்கு கூட கண்ணை பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டா. அப்போ ஜங்குக்கு வானை பார்த்து, ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டேனா ஏங்க அந்த பயம் வராதா? இப்போ நான் கண்ணை மூடிக்கிட்டேன், அதை நீ தான் ரொம்ப தைரியசாலியாச்சே, எல்லோரும் எதை பேர் இது மாதிரி பேசிகிட்டு இருந்த. இப்போ திறந்து என்னை பாரு, என் கண்ணை பாரு, கண்ணை பாருடி. இல்லை வேணாம் விடுங்க, நான் போகணும். என்ன பயந்து விட்றா? பயம் வந்துடுச்சா என்ன? அதுக்குள்ளே வந்துடுச்சா? எப்படி ஒரு செகண்ட் என் கண்ணை பார்த்துருப்ப, அதுக்குள்ளே பயம் வந்துடுச்சா? அச்சோ ஃபயன், நீ ரொம்ப பயப்படுற போலே. பாருங்க, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க. லூனா ஸ்கூலுக்கு போக ஆசைப்படுறா, அதான் விருப்பமோ, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு சத்தியமாக புரியலை சங்குக். நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? விடுங்க, நல்லா தானே இருந்தீங்க, என்ன திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமாண்டி பிடிச்சிருச்சு. அதான் என்ன பிடிக்காதுல உனக்கு, அப்புறம் என்ன? ஆமாம், உங்களை எனக்கு பிடிக்காதா அப்படின்ட்டு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டா. ஜங்குக்கு இதை கேட்டதும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்படியே கன்னத்துலேயே பலான்னு அரைஞ்சிட்டு, என்னடி கொஞ்சம் சாஃப்டாக இருந்தா ரொம்ப தலைக்கு மேலே ஏறி உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்க, திமுறோ அட்டைக்கு வாசி, இல்லைன்னா அறுத்துரும் பார்த்துக்கோ சங்க. நான் நான் யாருன்னு தெரியும்ல, எவ்வளோ பெரிய ரவுடின்னு தெரியும்ல, உன் முன்னாடியே ஒருத்தனை கொண்டிருக்கனே, ஏன் உன் லவ்வரே நான் தானே கொன்னேன். அப்படி இருந்தோம் வாயி என்கிட்டயே நான் அறுத்துருவேன்டி, அறுத்துரும் பார்த்துக்கோ, வாயை உடச்சிருவேன். ஒழுங்காக இருக்க கற்றுக்கோண்ணே, ஒழுக்கமாக இருக்கணும் என்கிட்ட. தேவையில்லாமல் ஏதாவது பண்ணேன்னு தெரிஞ்சது அவளை வச்சு செஞ்சுருவேன். தெரியும்ல என்னை பற்றி, கொஞ்ச நாளாக உங்ககிட்ட அட்டைக்கு வாசிக்கிறேன்னு ரொம்ப எகிரிட்டு வராத. இங்கே பாருங்க, இப்போ எதுக்கு நான் அடிச்சிங்க? ஓ, கேள்வி வர கேட்பியா எதுக்கு அடிச்சிங்கன்னு? ஒரு நாள் என் குழந்த பேசினா, அதனால தான் உங்ககிட்ட நான் கொஞ்சம் நாளைக்கு சாஃப்டாக நடந்துக்கிட்டேன். அதால் நீங்கள் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாதுண்ணே அப்படின்ட்டு மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவர் பாட் எடுத்து அப்படியே எரியலான்னு போகிறாரு. வாயின் பயந்து அப்படியே அவரோட ஃபேஸ் அப்படியே மூடிக்கிட்டா. அப்போன்னு பார்த்து கரெக்டாக லூனா வர சத்தம் கேட்டதுனால ஜங்குக்கு அதை வச்சுட்டாரு. லூனா வந்து, அம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன், எனக்கு பேக் வேணும், அது வேணும், வாங்க ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்கா. எனக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரில. அவள் பாட்டுக்கு ஒரு மாதிரி பயந்து போய் தான் உட்காந்துருக்கா. ஆனால் லூனாக்கு வந்து என்னன்னே தெரில, ஏன் அம்மா அப்படி இருக்காங்க அப்படின்னு. மா ஏம்மா அப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம கடைக்கு போய் பேக் வாங்கணும், எனக்கு பாக்ஸ் வாங்கணும், ஸ்கெட்ச் வாங்கணும், பென்சில் வாங்கணும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா வாங்கணும்ல, வாங்க. ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? டேடி நீங்களாவது வாங்க, எனக்கு கூட்டிகிட்டு போங்க. லூனா அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது தங்கம்,
நீங்களும்மா மம்மி தான் நான் கேட்டதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் உட்காந்துருக்காங்க, நீங்களும் ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு லூனா கொஞ்ச நேரத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு லூனா அழுகிறதும் தான், ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு உடனே லூனாவை தூக்கி வச்சுட்டு, சரி 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 அழாத அழாத, என்ன வேணும், ஸ்கூல் பேக்கு தானே வாங்கணும், அம்மா கூட்டிகிட்டு போய் வாங்கி தரேன் சரியா, அழக்கூடாது, எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்க, அழாத சொல்லும் அழாத. எல்லாம் நான் அப்போதே முடிச்சு உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன், நீங்கள் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இப்படி கீழே ஃப்ளோரில் உட்காந்துருக்கீங்க, டேடிகிட்ட கேட்டாலும் எனக்கு வேலை இருக்குது அது இருக்குன்னு சொல்லிகிட்ருக்காரு, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்பாவுக்கு உண்மையாக வேலை வந்திருக்கும், அதான் அப்படி சொல்லியிருப்பாரு, மற்றபடி ஒன்றும் இருக்காது இல்லைனா. இல்லை நான் போகணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அடம் பிடிக்கும்போது ஜங்குக்கே ஒரு மாதிரி குழந்த அடம் பிடிச்சதும் மனசு இறங்கிடுச்சு போல் அப்படின்னு நான் தூக்கிட்டு, சரி வா டேடி உனக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு தேவையான பேக்கு பர்ச்சு எல்லாமே வாங்கி தரேன் சரியா. தேங்க்யூ டேடி அப்படின்ட்டு லூனா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஆனால் வானுக்கு தான் கண்ணீராக வருது. அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கே ஒரு ஏமாற்றத்தோடு பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு அப்படியே வானை திரும்பி பார்க்குறாரு, பார்த்துட்டு எதுவும் சொல்லலை, அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. அப்போ லூனா தான், டேடி என்ன நம்ம மட்டும் போயிட்டுருக்கோம், மம்மி நம்ம கூட வரலையா. மம்மிக்கு ரொம்ப டயர்டாக இருக்கான், அதான் மம்மி வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, நம்ம 2 பேரும் மட்டும் போயிட்டு வரலாம். அதெல்லாம் முடியாது, மம்மி என் கூட வந்தால் தான் நான் வருவேன். லூனா நான் தான் சொல்கிறேன்ல, உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு. ஏன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா என்ன, உன் அம்மா வந்தால் தான் வருவியா, என் கூட வரமாட்டியா. ஏன் மம்மி வரமாட்டாங்க டேடி, ஏன் நீங்களும் இப்படி கத்துறீங்க. அச்சோ லூனா உனக்கு ஏன்டா புரிய மாட்டேங்குது, பொறு என்ன பொறு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் வர முடியாது. இல்லையா வான் அப்படின்னு வானை பார்த்து கேட்கும்போது வானும் இப்போ இந்த சுச்சுவேஷனில் வேண்டான்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் அவளும், ஆமாம் லூனா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அம்மா இங்கேயே அந்த ரெஸ்ட் எடுக்கிறேன், நீயும் டேடியும் போய் வாங்கிட்டு வாங்க சரியா. ஏம்மா என் கூட வர பிடிக்கல என்ன. அச்சிச்சோ அப்படிலாம் இல்லைடா, நீ போயிட்டு வா, உன் அப்பாவுக்கு தான் நான் கூட வரது பிடிக்கல போல் அப்படின்றா. ஜங்குக்கும் அப்படியே வானை பார்த்து முறைக்கிறாரு. வானை எதுவுமே சொல்லாமல் ஜங்குக்கு பார்த்து அங்கே நினச்சி போயிட்டா. லூனாவை தூக்கிட்டு ஜங்குக்கு மட்டும் அப்படியே தனியாக ஷாப்பிங் போயிருக்காரு. போயிட்டு லூனாக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி திருப்பி ஒரு 2 மணி நேரத்துலேயே கூப்பிட்டு வராரு. ஆனால் வான் பாட்டுக்கு அங்கே சோஃபாலே படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஜங்குக்கு அதை பார்த்து எதுவுமே சொல்லலை லூனா கிட்ட. லூனா நீ கிட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டல, போ மெய்ட் கிட்ட போய் சாப்பாடு ஊட்ட சொல்லியிருக்கேன், போ அவங்ககிட்ட போய் சாப்பாடு சாப்பிட்டு போ. ஏன் மம்மி ஊட்ட மாட்டாங்களா. அதான் பார்த்துட்ருக்கேல உன் மம்மி இங்கே தானே தூங்கிட்டு இருக்கா, அவள் எப்படி இருந்துச்சு வந்து ஊட்டுவா. அவள் தூங்கிட்டு இருக்கால. ஆமாம் மம்மி தூங்கிட்டு இருக்காங்க. சரி டேடி அப்போ நான் சாப்பிட போகிறேன் பாய் அப்படின்ட்டு லூனாவும் அங்கேருந்து சாப்பிட்றதுக்கு கிச்சனுக்கு கிளம்பிட்டா. ஜங்குக்கு அப்படியே வாயினே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாயின கன்னத்துலேயே பலார்னு ஒன்று விட்டுருப்பார் இல்லையா, அந்த கைத்தடம் வாயினோட ஃபேஸில் அப்படியே இருக்குது, அதுவும் செவந்து போயிருக்கு. அது ஜங்குக்கு பார்த்துட்டு, என்ன அவ்வளோ ஃபோர்ஸாவா அடித்தோம், இப்படி சவுந்து போய் கிடக்குது, ஏன்னா இவள் கண்ணை அவ்வளோ சவப்பாக இருக்கா என்னன்னே தெரியலையே. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதியா, தூங்கும் போது பார்க்க செம்ம அழகாக இருக்கா. எந்த நேரத்தில் பெற்றாங்களோ பார்க்க செம்ம அழகாக இருக்காளே. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு தான் இவ கிடைக்கணுன்ட்டு இருந்திருக்கு. சே சரி பார்க்க பாவமாக இருக்குது, இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கு, பெருமில் போடும் அப்படின்ட்டு வாயன் அப்படியே தூக்குறாரு பிரைடல் ஸ்டைலில். தூங்கும் போதே வாயன் வந்து, அதாவது அவர் தூக்கும் போதே வாயன் வந்து தூக்கத்துலேருந்து அப்படியே கண்ணை முழிச்சு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறா. அதுவும் சும்மா பார்க்கல, முறைச்சி பார்க்குறா. ஜங்குக்கு சும்மா இருப்பாரா, அவருக்கு சும்மா பார்த்தாலே கோவம் வரும், மறைச்சி பார்த்தா கோவம் வராமல் இருக்குமா. அவரும் அப்படியே வாயனை முறைச்சி பார்த்து, என்னத்துக்கு என்ன பார்க்குற, நான் உங்களை பார்க்கலையே, நீங்கள் எதுக்கு என்ன தூக்குனீங்க. இங்கே தூங்கிட்டு இருந்தேல, அதான் ரூமில் கொண்டு போய் படுக்க வைக்கலான்னு தூக்குனேன். ஒன்று தேவையில்ல இறக்கி விடுங்க. முடியாது, நான் ரூமில் தான் கொண்டு போய் விடுவேன். அதான் தூக்கிட்டேன்ல, ஒரு அடி தூக்கினா இறக்கி விட முடியாது. நான் சொல்கிறத கேட்பியா மாட்டியா அப்படின்னு கொஞ்சம் கத்தி கேட்டதும் வானுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. அப்படியே வாயை போத்திக்கிட்டா, அதுக்கடுத்து எதுவுமே பேசல, அமைதியாக ஜங்குக்கே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்படியே கண்ணெல்லாம் சவக்குது, கண்ணீர்லாம் வருது. ஜங்குக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, அப்போனா நான் கொஞ்சம் கத்தி பேசி இவக்கிட்டே கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டா தான் இது என்கிட்ட வாய் அடங்குது. சரி ரைட்டு வா அப்படின்னு அவர் படுக்க வானி தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் ரூமில் பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு, நீ தூங்கு லூனா, நான் பார்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு தான் கையில் அடிபட்டிருக்குல்ல, பேண்டேஜ் மாற்றணும், இங்கே கொஞ்சம் வரீங்களா. என்ன மாற்றணும், எதுக்கு இப்போ கத்துறீங்க, நான் நார்மலாக தானே கேட்டேன், ஏன் இப்போ கத்துறீங்க. அப்படி தான் நீ கத்துவேன், இது ஏன் வீடி, நான் என்ன நாள் பண்ணுவேன், உனக்கு என்ன வந்தது. கட்டை மாற்ற வேண்டாமா. மாற்றணும் என்ன போதுக்கு, மாற்றி விடணுமா. உங்களுக்கு தான் மாற்றணும்.
அதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே வந்து உட்காருங்க, நான் மாற்றி விட்றேன். ஷர்ட்டை கலட்டு. ஆ ரெடி? என்ன 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 பண்ணும்? சட்டையை கழட்டுங்க. ஓ, சட்டையை கழட்டணுமா? எனக்கு கை வலிக்குது, அந்த கழட்டி விடு. ஆ இவ்வளோ நேரம் என்ன தூக்கிட்டு வந்தீங்க, அப்போ உங்களுக்கு கை வலிக்கல, இப்போ வலிக்குதா? அதான் உன்னை இவ்வளோ நேரம் தூக்கிட்டு வந்தல, அதில் கை வலிக்குது. முட்டு ஊத்து விட்றே இல்லையா? சரி, அவுத்து விட்றேன் அப்படின்ட்டு வாயினுமே ஜங்குக்கோட ஷர்ட்டெல்லாம் கலாட்டுறா. ஆனால் அவள் குனிஞ்சு பட்டனை தான் கழட்டிட்டு இருக்கா. ஆனால் ஜங்குக்கு அப்படியே வாயினுக்கு அப்படியே ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்கிறாரு. வாயினோட ஹேரும் அந்த ஜங்குக்கோட ஹேரும் ரெண்டுமே அப்படியே டச் ஆகுது. அந்தளவுக்கு க்ளோஸாக நின்றுட்டு இருக்காங்க. வாயின் ஷர்ட்டெல்லாம் கழட்டி முடிச்சுட்டு இப்போ தான் லைட்டாக நிமிர்ந்து பார்க்குறா. நோஸ் அப்படியே டச் ஆகுது. என்னடா இது டச் ஆகுது அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தா ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸோட வாயினையே பார்த்துட்ருக்கான். வாணிக்கு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போகலான்னு பார்த்தா, ஏய் யாருக்கிட்ட மூஞ்சி திருப்புனா? அதான் உன்னை பார்த்துட்ருக்கேன்னு தெரியுதுல, யாருக்கிட்ட மூஞ்சி திருப்புன? இல்லை, அது கட்டம் மாற்றணும்ல. ஆமாம், மாற்றணும். அதுக்கு எதுக்கு இப்போ நீ மூஞ்சி திருப்புன? அதை எடுக்கிறதுக்கு தான். ஓ, அதுக்கு நீ மூஞ்சி திருப்பியா? நான் என்ன தாங்க பண்ணணும் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் என்னை பாரு, அது போதும். பார்க்கணுமா? எப்படி? இதோ இப்படி தான் அப்படின்ட்டு அவர் அப்படியே க்ளோஸ்அப்பில் இன்னுமே வாயினை கூப்பிட்டு வராரு. வாயினுமே அப்படியே ஜங்குக்கோட கண்ணை பார்க்குறா, ஜங்குக்கு அவனோட கண்ணை பார்க்குறாரு. 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஜங்குக்கு அவ்வளோதான் கண்ட்ரோலே மீறி போய் அப்படியே வாயினை கிஸ் பண்ணுறாரு. வாயின் ஆனால் எதுவுமே பண்ணல, அவள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கா. அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணணும்னு தோணுது, இருந்தாலும் வேண்டாம் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு அதை வெறுத்து போய் தான் அங்கே நின்றுட்டுருக்கா. ஜங்குக்கான வாயினை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அவர் பாட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா லோ லிப்ஸை பிடிச்சி பைட் பண்ணிகிட்ருக்காரு. வானுக்கு வலிச்சிருச்சு. ஸோ ரொம்ப வலி தாங்க முடியாமல் அவள் அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி தள்ளுறா. அவள் தள்ளின ஃபோர்ஸுக்கு ஜங்குக்கு பெட்டில் போய் விழுந்துட்டாரு. அவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளியிருக்கா அப்படிங்கிறது வானிக்கே ரியலைஸ் ஆகலை. பிகாஸ் அவளுக்கு லிப்ஸ் வலிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவள் தள்ளினா. ஆனால் அவர் கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸ் ஆகி பெட்டில் போய் விழுந்துட்டார். ஏய், எவ்வளோ தைரியம் தான் என்னையே தள்ளி விடுவேன்? நான் புருஷன்டி, உன்னை கிஸ் பண்ணுறதுக்கும் உன்னை தொட்டுறதுக்கும், ஏன் எல்லா மேட்ரையும் முடிக்கிறதுக்குமே எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் நீ என்னை பிடிச்சி தள்ளி விட்றா? அவ்வளோ தைரியம் வந்துருச்சா உனக்கு? யார் கொடுத்தா இந்த தைரியத்தை? யார் கொடுத்தா? ஆ ஓ, உன் அம்மா அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் நல்லா பேசினா நீ பாட்டுக்க இப்படிலாம் பண்ணுவியா? ஆஹா, நான் அந்த மாதிரி எதுவும் நினச்சி பண்ணல. நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணீங்க, எனக்கு வலிச்சிருச்சு. ஸோ அதான் லைட்டாக தட்டினேன், நீங்கள் விலகுவீங்கன்னு. இப்படி நீங்கள் விழுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஜங்குக்கு. நான் அவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளியிருக்கேன்னு. நான் இதை தெரியாமல் தான் பண்ணேன், வெறும்ல எதுவும் பண்ணல. ஓ, அப்போ நீ வேணும்னு வேறு பண்ணுவியா? அந்த எண்ணம் வேறு உனக்கு இருக்கா வயன்? யார் இந்த தைரியத்தில் உனக்கு கொடுத்தா? சொல்லு, யார் இந்த தைரியத்தில் உனக்கு கொடுத்தா? சொல்றீ, சொல்லு, கேட்குறேன்ல. உனக்கு இவ்வளோ தைரியத்தை எவன் கொடுத்தான்? எனக்கு தைரியம்? என்ன ஜங்குக்கு பேசுகிறீங்க? பார்த்துட்டு தான் இருக்கேன், கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி தான் இருக்கேன். ஒழுங்கா இருக்க கற்றுக்கோ, என்கிட்ட ஒழுங்காரு. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி என்னை பிடிச்சி தள்ளிகளி ஏதாவது விட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், சப்புன்னு கண்ணத்துலேயே வரைஞ்சிருவேன். ஆல்ரெடி வாங்கினது பத்தலையா? நான் பெல்ட்டை வச்சு அடி வாங்கணுமா? என்கிட்ட ஆசையாக இருக்கா? சொல்லு, ஆசையாக இருக்கா அப்படின்ட்டு பெல்ட் அங்கேருந்து சட்டக்குன்னு பிடிச்சி உருவுறாரு. உருவி கீழே ஒரு அடி தான் அடிக்கிறாரு. சத்தம் பலார்னு கேட்குது. அந்த சத்தத்துலேயே வாயனுக்கு மூச்செல்லாம் நின்றும் போல், அவ்வளோ பயங்கரமாக கேட்டுச்சு. வாயன் அப்படியே வாயை பொத்திட்டு அப்படின்ட்டு மண்டையாட்டிகிட்டு இருக்கா. ஜங்குக்கு அதை பார்த்ததும், இன்னும் மண்டையாட்டிகிட்டு இருக்க, வாயை தந்து சொல்லு. இல்லை, நான் எதுவும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் பெல்ட்டு மட்டும் வச்சுருங்க, எனக்கு பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பயமாக இருக்குல்ல? இந்த பயம் இந்த பயம் இந்த பயம் இந்த பயம் உன்கிட்ட அப்படியே இருக்கணும், கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது. குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், எபா உன் அலுமல் தாங்க முடியல. இதுக்கு அடுத்து ஒழுங்காக இருப்பான்னு நினைக்கிறேன். ஒழுங்காக இருக்கணும். இப்போ என்ன பண்ணா? கட்டை மாற்றணுமா? சரி மாற்று அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போய் பெட்டில் உட்காந்துக்கிட்டாரு. வானுக்கு அந்த ஷாக்லேருந்து வெளில வரவே முடியல. சத்தம் வேறு பலார்னு கேட்டிருக்குமா, இவன் பலார்னு எங்கே அரைஞ்சிட போகிறானோ அப்படின்ட்டு அவனை பார்த்தாலே கொஞ்சம் திக்கு திக்கு திக்குன்னு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு மாதிரியாக தான் நின்றுட்டுருக்கா. ஜங்குக் பார்க்குறாரு. பார்த்துட்டு, நான் கட்டை மாற்ற சொன்னேன், நீ பாட்டுக்கு என்னையே பார்த்து நின்றுட்டுருக்க? காண்டாகுது, சீக்கிரம் மாற்று, எனக்கு வேலை இருக்குது. என்னை பார்த்தா என்னை வெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுதா? மாற்ற புரியா இல்லையா? இதோ 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 வர வந்து மாற்றுறேன்.
அப்படின்னு அவளும் மாத்துறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு ஜங்குக்கோட பக்கத்துல வந்து உட்கார்றா. அதுவே பயமா தான் இருக்கு பக்கத்துல உட்கார்றதுக்கே. எங்க புசுக்கனுக்கு ஏன்டி என் பக்கத்துல உட்காந்தேன்னு சொல்லி அடிச்சிட போறான் அப்படின்ட்டு ஒரு பயத்துல ஜங்கு கிட்ட வந்து, நான் இங்க உட்காரலாம்ல? ஆ, என்ன கேட்டா? இல்லை நான் இங்கே உட்காரலாம்லன்னு கேட்டேன். இல்லை உட்காரக்கூடாது, எந்திரி. அப்புறம் எப்படி நான் போடுறது? கீழே உட்காந்து போடணுமா? அங்கேயும் உட்காரக்கூடாது. அப்புறம் எங்கே தான் உட்காருறது? நீ எந்திரி ஃபஸ்ட்டு. ஆ, என்ன எந்திரின்னு சொன்னா காது கேட்கலையா? ஆ, சரி சரி அப்படின்ட்டு ஏஞ்சி நிற்கிறா. ஜங்குக்கு அப்படியே உன்னோட கையை பிடிக்கிறாரு. வானுக்கு அப்படியே பயமாக இருக்குது. இப்போ என்ன எதுக்கு கையை பிடிக்கிறான்? என்ன பண்ண போகிறான்? ஐயோ பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. அவள் பயப்படுறா, அது ரொம்ப பயப்படுறா அப்படிங்கிறது ஜங்குக்கு தெரியுது. ஏன்னா அவனோட கை வந்து லைட்டாக ஆடுது. ஸோ அதை பார்த்தே அவர் ஃபீல் பண்ணுறாரு. சரி பயப்படுறா போல பிள்ளை, கொஞ்சம் காம் டவுன் பண்ணுவோம் அப்படின்னு டப்புக்குன்னு பிடிச்சிருக்கிறாரு. அவள் போய் ஜங்கு கூட லேப்லேயே உட்காந்துட்டா. அங்கே பெட்டில் உட்காரும்போது கூட அவ்வளோ பயம் இல்லை. அவன் லேப்பில் உட்காந்ததுக்கப்புறம் தான் அம்மா ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ இல்லை இல்லை நான் தெரியாமல் உட்காந்துட்டேன், நான் பெஞ்சிறேன். நான் தான் உன்னை உட்கார வச்சேன். எந்திரிச்சுன்னு வச்சுக்கோயேன், கால் ரெண்டி வெட்டி எடுத்துருவேன். ஆ, காலை வெட்டிடுவியா? இவனோட என்ன இவ்வளோ கொடுமையாக போச்சு. எப்போ எந்த மாதிரி நடத்துப்பானே புரிஞ்சுக்க முடியலையே. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? ம், அப்போ நான் இப்படியே உட்காந்துருக்கவா? இரு, நான் பெட்டில் சாஞ்சிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் நல்லா சாஞ்சி கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு வாயினையும் பிடிச்சி மறுபடியும் லேப்லேயே உட்கார வைக்கிறான். வாயினுக்கு இன்னும் ஒன்றும் புரியல, எதுக்கு என்ன இங்கேயே உட்கார வைக்கிறான் அப்படின்ட்டு. அவளுக்கு பயமாக இருக்கு. ஆனால் ஜங்குக்கு ஒரு மாதிரினா ஜாலியாக குளுக்குலுன்னு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி வாயினே பசிரிச்சிட்டு, நான் என்ன பார்த்துட்ருக்க? அதான் கட்ட மாற்ற தானே வந்த, முட்டை அதை மாற்று. ம், நான் மாத்துறேன், கையை கொடுங்க. தானடி இருக்குது. இல்லை நான் அப்படி போனால் என்ன பாடி பாடி டச் ஆகுமா? ஆ, ஆனால் ஆகிட்டு போகுது. எதுக்கு அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? ஆ, புஷ்அப் பண்ணட்டி தானே ஆகட்டும்டி. இதெல்லாம் ஆகணும் தானே நீங்கள் உட்கார வச்சுருக்கேன். ஆ, ஓ அப்படியா, சரி. என்னடி அப்படியா சரின்னு சொல்கிறேன்? இல்லை இல்லை இருங்க இருங்க நான் மாத்துறேன் அப்படின்ட்டு அவளும் ஜங்கு கூட க்ளோஸாக போகிறா. அவள் பாடி உன் பாடி ரெண்டும் டச் ஆகுது. ஆனால் ஜங்குக்கு அவள் கிட்ட வரும்போதெல்லாம் அவன் முடிய ஸ்மெல் பண்ணுறது அப்படியே ஒரு மாதிரி அவளையே ஸ்மெல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது, கிக்காக இருக்குது ஜங்குக்கு. மனசுக்குள்ளேயே நினைக்கிறாப்புல, சே நான் வாழ்க்கடா இது, இவ்வளோ அழகான பொண்டாட்டி, நான் கத்துனா பயப்படுறா, எது பண்ணாலும் பயப்படுறா. அது ஒரு பக்கம் ஒரு ஜாலி, நல்லா டார்ச்சல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொன்னாலும் பச்சை குழந்தை மாதிரி தலையாகிட்டு சரி ஜங்குக்கு நல்லா தலையாட்டிட்டு கேட்குறா. என் குழந்தையும் நல்லா பார்த்துக்கிறா. பார்க்குறதுக்கு சும்மா கும்முன்னு இருக்கா. மேட்ரும் சரியாக பண்ணலாம், கொடுத்து வச்சோண்டா நான் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி வேற முள்ள யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் வானகத்து கட்டெல்லாம் ஊற்றிட்டு மறுபடியும் மறந்து போடுறதுக்காண்டி ஜங்குக்கு பார்க்குறா. நடி என்ன பார்க்குற? எல்லாம் மெடிசன் அப்ளை பண்ண போகிறேன். பண்ணு, அதுக்கு என்ன? கொஞ்சம் வலிக்கும். அதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்? எதுக்கு இவ்வளோ கிட்ட வரீங்க? ஆ, மெடிசன் தானே அப்ளை பண்ண போகிறேன்னு சொன்னேன், பண்ணு. அதுக்கு நீங்கள் இவ்வளோ கிட்ட வர தேவையில்ல அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வைக்கலான்னு போகிறா. வச்சு இவன் எங்கே கீழே விழுந்து மறுபடியும் நம்மளை போட்டு தூக்கி மிதிப்பானோன்ட்டு அமைதியாக அப்படியே அவனே பார்க்குறா. என்னடி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, ரொம்ப வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சரியா? ஆ ஆ சரி சரி, இதைத்தான் சொல்கிறதுக்கு இந்த உருட்டிட்டு இருந்தியா? ஓ மறந்து போடு. ம் அப்படின்ட்டு மறுபடியும் ஜங்குக்கோட கிட்ட வந்து அப்படியே மெடிசன் அப்ளை பண்ணும்போது ஜங்குக்கு அப்படியே ரொம்ப பெயின் ஆகுது. அந்த பெயினில் என்ன பண்ணுறான்னா வாயனோட ஹிப் இருக்குல்ல, ஸோ அதை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். அதை ப்ரெஸ் பண்ணது வாயனுக்கு அப்படியே பெயின் ஆகுது. ஒரு மாதிரி ஷாக் ஆகி அவனையே பார்த்துட்ருக்கா. அவன் என்னடானா என்ன நல்லா இருக்கே அப்படின்ட்டு மறுபடியும் வாயனோட ஹிப்பை பிடிச்சி தான் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். வாயன் ஒரு மாதிரி பார்த்ததும் ஆ, புரியுது புரியுது, இதை ப்ரெஸ் பண்ணியிருக்கக்கூடாது வழியில், இதை ப்ரெஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வாயனோட ஜஸ்ட்டு போய் ப்ரெஸ் பண்ணுறான். வாயனுக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் ரைஸ் ஆகி ஒரு மாதிரி மூச்சே நின்றுச்சு. சரியான பெயினை வேறு கொடுத்துச்சு. அவன் அவ்வளோ ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் வழியில் இருக்கான். ஸோ அந்த வழியில் எதை பிடிச்சி எங்கே அமுக்குறோம் அப்படின்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு எடக்க முடக்க பிடிச்சி அமுக்கி விடுற. வாயனுக்கு ஒரு செகண்ட் அங்கே உட்காரதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிடுச்சு. என்ன அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பேட் இம்ப்ரெஷன் வேறு க்ரியேட் ஆகிட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் வான் பாட்டுக்கு அப்படியே கண்லேருந்து கண்ணீர்லாம் வருது. அப்படியே ஜங்குக்கை பார்த்தா ஜங்கு செம்மையாக இருக்குது, இதாண்டா வாழ்க்கை,
எவ்வளோ நல்லா இருக்கா! நல்லா புடிச்சு புடிச்சு அமுக்கலாம் போலயே அப்டின்ட்டு, அவன் வேற மைண்ட்ல தான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை காய்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேவா? டாடா பை.